இப்போ கைவல்ய நவநீதத்தில் இருக்கக்கூடிய இந்த விசார செயல்பாடுகளுக்கு முதல்ல தத்துவ விளக்கப்படலம். என்ன படலம்? ஆமாம், தத்துவ விளக்கப்படலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி வரணும்னா ஒரு பொருளை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளணும். என்ன பண்ணணும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? தெரிந்து கொண்ட பிறகுதான் கேள்வி வெளிப்படும் இல்லையா? சந்தேகம் வரணும். ஒரு பொருளை பார்த்து சந்தேகம் வரணும்னா அந்த பொருளை பற்றி நமக்கு சில உண்மைகள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு என்ன ஆகுமா? கேள்விகள் எழும்பும். முதல்ல தத்துவ விளக்கப்படலம். அதிலிருந்து ஒரு பாட்டு பாருங்க. பாடல் எண் 20 பாருங்க. தத்துவ விளக்கப்படலம் பாடல் எண் 20. படிங்க. ஒரு பாருங்க, தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனையும் கண்டானேல். அவர் என்ன சொல்ல வராங்க? நீ யாரு? இந்த சரீரத்துக்கு உரிய தலைவன் யாரு? ஜீவன் யாரு? இந்த ஜீவனை ஆட்டி படைக்கும் தலைவன் யார்? ஆட்டி படைக்கிறதுனா வழி நடத்துகின்ற. நம்ம காலையில் படித்தது போல தான், இந்த வீடு இருக்குது, வீட்டுக்கு தலைவன் இருக்கார். அதை தான் இங்கேயும் சொல்ல வராங்க. ஜீவனாகப்பட்ட நீ யாரு? உன்னை ஆளுகின்ற அறிவு எது, அருள் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல். ஒருவேளை பார்த்தால் பின்னமும். அப்புறம் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும். நீ யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீன்னா, தலைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீன்னா மறுபடியும் என்ன தெரிய வருமா? தலைவன் தானாய். அப்போ என்ன சொல்ல வராங்க? நீ தான் பிரம்மஸ்வரூபங்கிற உண்மையும் உனக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இது. புரியுதுங்களா? நீ தான் பிரம்மஸ்வரூபம் எப்போ தெரியும்? தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனையும் தெரிந்து கொண்ட பின்பு அதிலிருந்தும் விலகும் பொழுது உங்களுக்கு நாம் பிரம்மஸ்வரூபந்தான் அப்படின்னு தெரியும். இப்போ உள்ளதுக்கு பேர் பிரம்மஸ்வரூபம் இல்லை, பிரம்மைன்னு பேர். இதுக்கு என்ன பேர்? பிரம்மை. பிரம்மைன்னா என்ன? மயக்கம்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். இப்போ நூலில் படித்தாச்சு. நூலில் படித்த பொழுது ஓ நாம் பிரம்மஸ்வரூபம் தானா அப்படின்னு நினச்சா இந்த செயல்பாட்டுக்கு பிரம்மைன்னு பேர். இதுக்கு என்ன பேர்? பிரம்மை, மயக்கம். ஒரு வஸ்துவை தெரிந்த பொழுது தான் என்று நினைத்து கொள்வது, இங்கேயே முடிவெடுத்துடுறது. இதுக்கு என்ன பேர்? பிரம்மை அப்படின்னு பேர். என்ன பேர்? பிரம்மை. அவங்க சொல்கிறது பிரம்மம். நல்லா வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பிரம்மம் என்றால் வெளி, வெட்ட வெளி. சரிங்களா? தன் உடம்பினுள்ள இருக்கக்கூடிய எல்லாவித சொரூபத்துக்கும் ஆதார பொருள்னு அர்த்தம். அறிவுக்கு ஒரு நிலை இருக்கு, மனதுக்கு ஒரு நிலை இருக்கு, ஜீவனுக்கு ஒரு தன்மை இருக்கு. இவை அத்தனையும் ஒரு இடத்துல குடிகொண்டு இருக்கு. அந்த குடிகொண்ட இடத்துக்கு பிரம்மஸ்வரூபம்னு பேர். அதை நீங்கள் அதன் மயமாக ஆனாலே அன்றி மற்ற எந்த விதத்திலையும் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அவ்வளவு வலிமையானது. சொல்லாலாம் அதை என்ன பண்ண முடியாது. பிரம்மம்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன பொருள்னு தெரியுமா? கொய்யாக்கான்னு சொன்னால் கூட நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? அதனுடைய பச்சை நிறம், அதனுடைய அந்த மரத்தினுடைய வடிவம், அந்த பழத்தினுடைய சுவை, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் ஈஸ்வரன் சொன்னான், ஆத்மான்னு சொன்னான், பிரம்மம்னு சொன்னால் ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியாது. ஏன்? அதை பற்றின எந்த தெளிவும் தேடலும் ஜீவன் உள்ள இல்லை. அதனால் அது தெரியல. அதுபோல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்க. நீ ஒருவேளை ஜீவனை தெரிந்து கொண்டால், தெரிந்து கொண்ட பின்பு தன்னை தெரிந்து கொள்ள உதவிய அறிவு இருக்கு இல்லையா,
அந்த அறிவு, அதையும் நீ தெரிந்து கொண்டால் பிறகுதான் உனக்கு பிரம்மஸ்வரூபானந்த நிலை கிட்டும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. பாருங்க, உன்னை நீ ஒரு வேளை தெரிஞ்சுப்பின்னா ஒரு வார்த்தையை போங்க, உன்னை ஒரு வேளை நீ தெரிஞ்சுப்ப, உன்னை நீ அறிவாயாகில், இந்த சரீரம் இல்லை, நான் இந்த சரீரம் இல்லை, மனம் புத்தி சித்தமான அந்த கரணங்களும் இல்லை, 10ஆவதாக இருக்கப்படுகிற ஜீவன் தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நிலை. ஜீவனை தெரிந்த பின்பு ஜீவனுக்கு இந்த வாழ்க்கை உண்டு, இப்படியாப்பட்ட சரீரத்துக்குள்ளே ஒருத்தன் புகுத்தி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா அது ஒரு தெளிவு. பிறகு ஜீவத்தன்மை நீங்கிரும், சிவத்தன்மை வந்துடும், பிறகு ஈஸ்வரத்தன்மையும் போய் பிரம்மத்தன்மை வரும். இது படிப்படியாக நடக்கும். ஆனால் உன்னை நீ அறிவாயாகில், இந்த சரீரத்தில் உடல் அப்படிங்கிறத தாண்டி மனம் புத்திங்கிற அந்த கரணங்களையும் தாண்டி 10ஆவதாக சத்தோடு சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி நீ அதுவாய் அறிந்து அப்படிங்கிறாரு. சத்தோடு சித்தானந்தம் சமத்திர சாட்சி ஏகம் நித்திய வியாபியான்மா நீ அதுவாய் அறிந்துங்கிறாரு. அதுபோல இந்த இடத்துல என்ன, இதே கைவல்யத்தில் வரக்கூடிய பாடல் அது. நீ சத்து சித்து, இந்த உடம்புக்கு அசத்துன்னு பேர். இந்த உடம்புக்கு என்ன பேர்? அசத்து. சொல்லுங்க. ஆமாம், உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுக்கு சித்துன்னு பேர். என்ன பேர்? சித்து. சொல்லுங்க. அப்போ நீ உன்னை அறிவாயாகில், சரீரம் தாண்டி. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வருது? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, நீ உன்னை அறிவாயாகில். ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நான் இந்த உடம்பாங்க, இல்லைப்பா நீ உடம்பு இல்லைப்பா அப்படிங்கிறாரு. அப்போ மனமாங்க, நீ மனம் எப்படிப்பா நீ மனமாக, மனம் போகுது வர்றதுதான் உனக்கு தெரியுது, அப்போ நீ மனமான மனம் இல்லை. சரி, நான் புத்தியாங்க, இல்லை நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் வித்தியாசமாக எதை எப்படி செய்யலான்னு வழி சொல்கிறது யார்? புத்தி தான். அதனால் நீ புத்தியும் இல்லை. இப்படியாக பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை. இப்படியாக சகலத்தையும் பிரித்து பார்த்த பின்பு இருக்கின்ற கூடஸ்தன்னு பேர். யாரு? சொல்லுங்க, யாரு? கூடஸ்தன், ஜீவன்னு பேர். அவனை தெரிந்து கொண்டாயாகில் உன்னை நீ அறிவாயாகில். கேடுன்னா என்ன? போன தடவை சொன்ன ஞாபகம் இருக்கா? கேடுன்னா என்ன? துன்பம். துன்பம்னா என்ன? உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடில்லை. கேடுனா மரணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கேடுனா ஆமாம், உனக்கு ஒரு கேடில்லை. கேடுன்னா துயரம்னு எடுத்துக்கலாம், துன்பம்னு எடுத்துக்கலாம், மரணம்னு எடுத்துக்கலாம். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடில்லை. ஏன் அப்படின்னா, இந்த சரீரத்தால் மனிதன் மனதாலையும் அநேக விதமான துயரங்களை அனுபவிக்கிறான். ஆனாலும் இதற்கெல்லாம் மூலப்பொருள் வேறொன்று இருக்கிறது என்ற உண்மை தெரிந்த பின்பு இவைகளால் அவன் என்ன பண்ண மாட்டானா? துயரம் அடைய மாட்டான். அதனால் உனக்கு ஒரு கேடு இல்லை. உன்னை நீ அறிவாயாகில். நல்லா தெரிஞ்சுக்கணும், உன்னை நீ அறிந்தாதான் கேடு இல்லை, இல்லைன்னா ஆமாம் இந்த கேடு கட்டவனை ஊடு கட்டி அடிங்கிறாங்கிற மாதிரி உங்களை வச்சு புரட்டி எடுத்துரும். என்ன பண்ணும் இந்த உலகம்? என்ன பண்ணும்? உங்களை துன்பப்படுத்தும். என்ன பண்ணும்? துன்பப்படுத்தும். யாரை என்ன சொல்கிறாங்க? சரி சாமி, இதை எதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்? என்னை நீ கேட்டதாலே. இதை நான் என்ன பண்ணுறேன்? ஏன் உனக்கு சொன்னேன்? என்னை நீ கேட்டதாலே. அப்போ என்ன அர்த்தம்? கேட்கணும். என்ன பண்ணணும்? கடை தேரணும்னா வாயை பொத்தி காதை கூர்ந்து கேட்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? கேட்கணும். உண்மை தெரிந்த பின்பு காதை பொத்திக்கணும், வாயை திறந்துக்கணும்பாங்க. ஏன்? முதல்ல தேவையில்லாமல் பேசி அறிவை கெடுத்துக்க கூடாது. ஒரு சத்தியம் புரிந்த பின்பு வேற எதையா கேட்டு சத்தியத்தை கெடுத்துக்கூடாது. அதனால் காதை அடைச்சிக்கணும், வாயை திறந்து தைரியமாக எல்லாருக்கும் சொல்லலாம்.
அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என்னை நீ கேட்டதாலே, எதுக்கு சொல்கிறேன்னு கேட்குறாங்களா. வள்ளலார் என்ன சொல்கிறாரு, வள்ளலார் எல்லாம் கேட்குறாங்க, அதான் உண்மையும் தெரிஞ்சு போச்சுல்ல, நீ மட்டும் போக வேண்டியதானே, அந்த உலகத்தை ஏன் குழப்புற அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எதுக்காக சொன்னேன், ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன், ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். பதஞ்சலிக்கிட்டையும் ஒருத்தர் இதை கேட்டிருக்கிறாரு, உங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சு போய் நீங்கள் இறைவனை பார்த்துட்டீங்க, அடைய போகிறீங்க, இதையெல்லாம் ஏன் எழுதி வச்சு மற்றவங்களை குழப்புறீங்கன்னு கேட்டதுக்கு சுவாமி பதஞ்சலியும் அதை எழுதியிருக்கிறார். ஜீவர்கள் பால் கொண்ட அன்பினால்னு எழுதியிருக்காரு. ஜீவர்கள் பால் கொண்ட அன்பினால் இறைவன் என்னை சிருஷ்டித்தான், நான் உண்மை உணர்ந்தேன், அவன் திருவடியை அடைந்தேன். அடையும் முன்பு அவன் கொடுத்த அறிவால் இந்த ஜீவர்கள் மீது நான் கொண்ட அன்பினால் அவர்களும் இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்றுதான் இந்த நூலை எழுத துவங்குகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். பெரியவங்க ஏன் நூல் எழுதுனாங்க, வேலை இல்லாமல் சரி எந்த வேலையும் இல்லை ஆண்டவனை பார்த்துட்டோன்னு எழுதி வச்சு போயிருக்காங்களா? அப்படி இல்லை. ஜீவர்கள் பால் கொண்ட அன்பு, என்னது அன்பு, இரக்கம்னு பேர். இறைவன் உங்கள் மீது காட்டுற அன்பு மாதிரி ஒரு ஜீவன் தன்னை தேற்றி கொண்ட பொழுது எடுக்கின்ற அன்புமயமான செயல் ஒன்று நூல். சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு புரியுதா பாருங்க மறுபடியும். தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னமும் பிரம்மம் தானாய், என்ன சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? குழப்பம் வருதா? அடுத்த பாட்டு பாருங்க. யூகிக்கணும், உட்கார்ந்து சிந்திச்சு நூலில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, படித்து பாருங்க எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்க. சட்டை போடும் பொழுது, சரீரத்தில் சட்டை போடும் பொழுது, ஒரு சட்டையை போட போகிறான்னா பழைய சட்டையை என்ன பண்ணுவானா கழட்டிடுவான். கழட்டிட்டு புது சட்டை போட போகிறான் அப்படின்னு அர்த்தம். இல்லை புது சட்டை வாங்கிட்டு வரான் அப்படின்னா பழைய சட்டையை கழட்ட போகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, சாப்பிடவான்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், கையை கழுவி விட்டு வான்னு விட்ட லக்கணை, ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்கிறதுன்னு அர்த்தம். சாப்பிட்டாச்சுங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், சாப்பிட்டியா கை கழுவிட்டு வந்தியான்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, உன்னை நீ தெரிந்து கொண்டால். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது, சட்டை போட்டிருக்கேன்னா உடம்புல சட்டை போட்டிருக்கேன், சட்டை போட்டிருக்கேன்னா உடம்புல சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். புது சட்டையான்னு கேட்குறோம், புது சட்டையான்னு கேட்குறோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், பழைய சட்டை கழற்றி விட்டாயான்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதில். பழைய சட்டையை கழட்டி விட்டாயா அப்படின்னு ஒரு அர்த்தம் அதில் மறைந்து கிடக்கிறது. புது சட்டை பார்த்த உடனே ஐ புது சட்டையா எப்போ வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் பழைய சட்டை எங்கே அப்படின்னு அர்த்தம். வரலாறு ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஆடையோடு இணை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசேங்கிறார். இந்த இடத்துல பெருமான ஆடையோடு இணை மணந்த மணவாளர்னா இந்த ஆள் விளையாட கொடுத்திருந்தாரு, அத்தோடையே இவர் ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஆடை என்று பெருமான் சொல்கிறது சுத்தமாக இருக்கக்கூடிய சைதன்யம் என்று சொல்லப்படுகிற அறிவு வடிவாகிய ஆன்மாவை சரீரம் கவர்ந்திருக்கிறது, சரீரத்து உள்ள கவர்ந்திருக்குது. அப்போ சரீரத்துக்கு சட்டைன்னு பேர். என்ன பேர்? ஆமாம், ஆடையோடு என்னை மணந்த மணவாளாங்கிறார். ஆடையிலே அப்படின்னா இந்த உடலோடு இறைவன் அவரை என்ன பண்ணாராம், ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். சான்று வள்ளலார் மறைஞ்சாரான்னு கேட்டால் என்ன அர்த்தம், நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம், வடலூரில் இருந்தாருங்க, மேட்டுப்பம் போனாருங்க, அங்கே போய் மறைஞ்சு விட்டார் அப்படி தான் சொல்கிறாங்க, கற்பூரம் வச்சு கொளுத்தி விட்டாங்க, இருந்தார் சொல்லாமல் கொள்ளாமல் ஜன்னல் எறி குச்சி ஓடி அப்படிட்டாரு. அடையாளம் அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, இந்த சரீரத்தில் நான் இருக்கும் பொழுதே என்னை வந்து பார்த்த பரம்பொருளே, என்னுள் தோன்றிய இறைவா. மணந்தங்கிறாரு. மணத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம், சேர்ந்த, ஒன்றாக இருந்த, திருமணம் அப்படின்னு சொல்கிறோம். திருனா இறை, மனம்னா சேர்தல். நாம் நினைக்கிற திருமணம் இல்லை, நாம் சொல்கிற திருமணம் வேறு. இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, ஆடையிலே என்னை மணந்த மணவாளா அப்படிங்கிறார். இந்த சரீரத்தோடு இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். வள்ளலாறு மறைஞ்சாரான்னு கேட்டால் என்ன சொல்லணும், எதுக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால்
கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கே வந்தார், மேட்டுப்புத்தில் இருந்தார், கருங்குழிக்கு போனார், சுற்றி வந்தார், அப்புறமா வடல அங்கே மேட்டுக்குப்பம் போய் ஒரு இடத்துல மறைஞ்சி விட்டார், கதவை சாத்தினார், அந்த மாதிரிலாம் போட்டு குழப்பக்கூடாது. அவரே சொல்கிறார், ஆடையிலே இணை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே. முடிச்சிட்டார். ஆடை சரீரத்தோடு என்னை ஏற்றுக்கொண்ட பரம்பொருளே அப்படிங்கிறார். இணை மணந்த மணவாளா பொதுவில் அப்படிங்கிறார். அப்போ உனக்கும் எனக்கும் இறைவன் என்ன, அவர் என்ன சொல்றார், பொதுவில் ஆடுகின்ற அரசேங்கிறார். தனியாக வள்ளலார் உள்ள இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? பொதுவில் ஆடுகின்ற அரசேங்கிறார். அப்போ வள்ளலாருக்கு மட்டும்னா என்ன சொல்லியிருக்கணும், தனிநடம் புரிகின்ற பரம்பொருளேன்னு சொல்லியிருக்கணும். என்னுள் தனிநடம் புரிகின்ற இறைவான்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன அர்த்தம்? சரிப்பா, இறைவன் வள்ளலாருக்கு தான் காட்சி கொடுத்தாரு, நமக்குலாம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பொதுவில் ஆடுகின்ற அரசேங்கிறார். அரசன் உனக்கு மட்டும்தான் சொந்தமா, எனக்கு மட்டும்தான் சொந்தமா? எல்லாருக்கும் சொந்தம் இல்லையா? அதுபோல் பொதுவில் ஆடுகின்ற அரசே. பொதுன்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கான்னு அர்த்தம். பொதுவில் ஆடுகின்ற, ஆடுறதுன்னா என்ன அர்த்தம்? உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் இறைவனுடைய திருநடனம் பேர். அதுக்கு என்னது சொல்லுங்க, என்ன பேர்? திருநடம்னு பேர். அறிவு இருக்கு இல்லையா, அறிவு நல்ல விஷயங்களை சிந்திச்சு தீய விஷயங்களை சிந்திச்சு என்ன பண்ணாலும் சரீரத்தில் அறிவு இருந்து நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறீங்க இல்லையா, இதுக்கு திருநடம்னு பேர். என்ன பேர்? திருநடம்னு பேர். அப்போ பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அறிந்தருளேங்கிறார். அலங்கல்னா என்ன? கலங்கல்னா என்ன? கலங்கல்னா என்ன? குழப்பம். அலங்கல்னா புரியல, சொல்லுங்க. அலங்கல்னா பாடல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அலங்கல்னா பாடல். புலம்பல்னா என்ன? அதுவும் பாடல் தான். ஆனால் அலங்கல் வேறு, புலம்பல் வேறு. அலங்கல் அப்படின்னா என்ன? இறைவனை ஆனந்தத்தோடு பிழையின்றி பாடுறதுக்கு அலங்கல்னு பேர். புரியுதுங்களா? கலங்கல்னா என்ன? புலம்பல்னா என்ன நினைச்சு நான் இறைவன்ட்ட முறையிடுறது, புலம்பல்னு பேர். வள்ளலாறு அதை நிறைய எழுதியிருக்கிறார். ஞான புலம்பல்னு இருக்கு. உண்மை தெரிவதற்காக பாடுறது, உண்மை தெரிந்த பின்பும் பாடுறதெல்லாம் இருக்கு. அப்போ அலங்கல்னா என்ன அர்த்தம்? தூய்மையான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பாடல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அலங்கல் அணிந்தருளே அப்படின்னா மாலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? மாலை. அவர் சூடின மாலை என்ன மாலை? பாமாலை. என்ன மாலை? பாமாலை. பாடலால் எழுத்துக்களால் சொற்களால் கூடிய பாமாலை அப்படின்னு அர்த்தம். படிங்க. அவர் என்ன சொல்றாரு? அசடன்னா என்ன? புரியல. அசடுன்னா என்ன? அறிவில் ஆதவனா? அறிவில் இல்லாதவனா? அறிவு இல்லாதவனா? அறிவில் ஆதவனா? ஆமாம். மூடன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? என்னைத்தான் அசடன் என்று அவர் என்ன சொல்றாரு? நானே ஒரு அசடன் சாமி, முட்டாள்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? முட்டாள் அப்படின்னு அர்த்தம். என்ன 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 பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்குறானோ. யாரை பார்த்து? குருவை பார்த்து சிஷ்யன் என்ன கேட்குறான்? தன்னைத்தான் அறிந்து கொண்டால் பிரம்மா ஆகலான்னு சொல்லிவிட்டு என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதான்னு கேட்குறானோ சிஷ்யன். என்ன எனக்கு தெரியாமல் இருக்குமா? முன்பாட்டில் என்ன சொல்றாரு? தன்னைத்தான் அறிந்தால் ஒழிய அப்படின்னு சொல்கிறாரா? தன்னை அறிந்தால், தலைவனை அறிந்தால் பிரம்மமாகலான்னு சொன்னாரா? இவன் என்ன கேட்டான்? தன்னை தெரியாதவன் எவனா இருப்பானா அப்படின்னு கேட்காம கேட்குறான். என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதான்னு கேட்குறான். அசடு. அசடுன்னா பைத்தியம், அறிவில்லாதவன் அப்படின்னு தெரியுதா? என்னைத்தான் அசடன் என்று ஆமாம் எண்ணினீர்களோ அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்றாரு? என்ன உங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா தன்னை அறியாத மனுஷன் ஒருத்தன் உலகத்தில் இருக்க முடியுமா? என்ன எனக்கு தெரியாதா? நீ யாரான்னு கேட்டா என்ன சொல்றோம்? உன் பேர் என்னப்பான்னு கேட்டா பேர் சொல்றோம். உன் பெயர் என்னன்னு கேட்டா என்ன சொல்றோம்? பெயர் சொல்றோம். நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
மறுபடியும் பேர் தான் சொல்லுவீங்க. நீ யாருன்னு கேட்டால் பேர் தான் சொல்லுவீங்க. நானே ஆத்மஸ்வரூபமாக விளங்குகின்ற அஞ்ஞானத்தை நீக்கிய சுயஞ்சோதி பொருள் நான் சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா? நீ யாருன்னு கேட்டா அப்படி சொன்னால் உங்களை என்ன நினைப்பான்? சார் தான் காலையிலேருந்து வந்தது கழட்டிக்கின்னு இங்கே தான் நிற்கிது போல இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஓடியாதுன்னு தெரியலன்னு நினைப்பான். பேர் கேட்டால் பேர் சொல்லிடலாம். நீ யாருன்னு கேட்டால் இப்போ அவன் என்ன பண்ணுறான்? தன்னைத்தான் அறியாதவன் ஒருவன் தரணியில் உண்டோ? என்ன சாமி விவரம் தெரியாமல் பேசுகிற, தன்னை தெரியாதவன் ஒருத்தன் உலகத்தில் இருப்பானா அப்படின்னு கேட்காம கேட்குறான் சிஷ்யம். ஒருத்தவன் இருப்பானா? தன்னை அறியாதவன் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருப்பானா? எல்லாருக்கும் தன்னை தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு பாருங்க, குரு என்ன சொல்கிறாரு? என்ன சாமி, தன்னை அறிந்து தலைவனை அறிந்து கொண்டால் பிரம்மமா பிறப்பே இல்லாமல் வாழலான்னு சொன்னேன். தன்னை தெரியாதவன் இந்த உலகத்தில் எவனா இருக்கான்னா? எல்லாருக்கும் அவனை தெரியுமே, அப்புறம் ஏன்டா இவன்லாம் சாவறான்னு கேள்வி கேட்குறான். சிஷ்யன் என்ன பண்ணுறான்? என்ன சாமி, என்ன எனக்கு தெரியாதா? தெரியுது. இப்படி எல்லாரையும் தெரியும். அப்படி தெரிந்த எல்லோரும் பிறப்பற்ற நிலைக்கு போவாங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் எல்லாம் சாவறானே, என்ன காரணம்னு கேட்குறான். உன்னை நம்பினதுக்கு அப்படிங்கிறான். சிஷ்யன் என்ன சொல்கிறான்? உன்னை நம்பினதுக்கு, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக வார்த்தையை பார்க்கணும். உன்னை நம்பினதுக்கு நல்லா செஞ்சிட்ட அப்படின்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை நம்பினேன், அதனால் என்ன பண்ணணும்? நன்னயம். நின்னை நம்பினேன், அதனால் எனக்கு நீ என்ன பண்ணணும்? நன்னயம். கேள்வி என்ன நான் குருட்டுத்தனமாக கேள்வி கேட்பேன் தான்ப்பா, என் மேலே நீ என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம்? சொன்னது கேட்க மாட்டான் சீடன் படித்தோமா? ஆனாலும் நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே அப்படின்னு. அதுபோல் இந்த இடத்துல என்ன கேட்குறான்? தன்னை தெரியாதவன் இந்த உலகத்தில் யாராக இருப்பாங்களா சாமி? அப்படி தன்னை தெரிந்தும் எல்லோரும் சாவதற்கு என்ன காரணம்? எல்லோரும் சாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். கேட்டபோது அவருக்கு என்ன சொல்கிறான்? நிர்ணயம். உன்னை நம்பி வந்துட்டேன், அதனால் எனக்கு நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அருள். சொல்லுங்க. அருள் புரிய வேண்டும். அதை ரெண்டாவது லாஸ்ட் வரையில் என்ன சொல்கிறார் பாருங்க. யாரை நம்பி வந்தேன்? நின்னைத்தான் நம்பினோர்க்கு நன்னயம். அதில் அந்த கொம்பு இருக்காது. ரெண்டு அர்த்தம். ஒன்று, நின்னைத்தான் நம்பி வந்தேன், நின்னை அருள்வாயே. என்ன அர்த்தம்? உன்னை நம்பி வந்தேன், உன்னையே எனக்கு கொடுன்னு அர்த்தம். நீ பிரம்மம்னா நானும் பிரம்மம் தானே. அப்போ உன்னை எனக்கு கொடுத்தா நான் யாரு? நானும் பிரம்மம் ஆயிடுவேன் இல்லையா? நிர்ணயம். இன்னொன்று என்ன சொல்கிறாரு? உன்னை நம்பி வந்துட்டேன், நீ தான் எனக்கு அடைக்கலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. புரியுதுங்களா? அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். புரியுதா இது உங்களுக்கு? இதுக்கெல்லாம் நல்ல யூகம் வேணும். உட்காந்து நல்லா ஆழமாக சிந்திக்கணும். சிந்திச்சாதான் புரியும். முதல் பாட்டில் என்ன சொல்கிறாரு? தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னமும் பிரம்மம் தானாய் பிறப்பு தீர்வான். உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடில்லை. இது குரு சொல்கிறாரு. குரு என்ன சொல்கிறாரு? தன்னையும் தனக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய தலைவனையும் நீ தெரிஞ்சுக்கிட்டா பின்னாடி நீ தான் பிரம்மங்கிற உண்மையும் உனக்கு தெரிய வரும். அப்படி தெரிஞ்சா பின்னமும் பிரம்மம் தானாய் பிறப்பு தீர்வான். உனக்கு பிறவி என்பது ஒன்று இல்லாமலே போகும் அப்படிங்கிறான். உடனே சீடனுக்கு என்ன? தன்னைத்தான் அறியாதவன் தரையின் உண்டோ? விவரம் இருக்காயா? தன்னை தெரியாதவன் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருப்பானா அப்படின்னு கேட்குறான். அப்படி இருந்து தன்னை எல்லாரும் தெரிந்த பின்பு ஏன் சாவறான்னு கேள்வி. தன்னைத்தான் அறியாதவன் தரையின் உண்டோ? பின்னம்தான் இந்த மாந்திரங்கள்லாம் சாவறதுக்கு என்ன காரணம்? உன்னை நம்பி வந்தேன், ஏமாத்தாத, எனக்கு உண்மையை உரைத்தருளேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்ல போகிறாருன்னா அடுத்த பாட்டில் பார்ப்போம். அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாரு?
ஏன்னா இது கேள்வி பதிலோட முடிஞ்சிடக்கூடாது. 2 கேள்வி எழும்பியாச்சு. மூல கருத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இங்கே தான் ஸ்டார்டிங் ஆகுது. இங்கே தான் உங்களை என்ன சொல்ல வராரு, தன்னை அறிதல்னா என்னன்னு முதல் சாப்டர் எடுக்கிறாரு பாருங்கள். தன்னை அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு முத ரூட்டு போடுறாரு பாருங்கள். பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. இன்னது, இதுதான், இன்னது தேகம், உடம்புன்னா என்ன, இன்னது தேகம் தேகி, உடம்புன்னா என்ன, உடம்பினுள் குடிகொண்டு இருக்கும் ஜீவன் என்றால் என்ன, இன்னது தேகம் தேகி. தேகி என்னும் பொழுது அது ஜீவனையும், தேகம் என்னும் பொழுது அது அசத்தான சரீரத்தையும் குறிக்குது. இன்னது அவர் என்ன சொல்றாரு, தன்னை அறியாதவன் மாந்தர் ஒருவன் இங்கே இருக்கானா சாமின்னு கேட்டதுக்கு குரு என்ன சொல்றாரு, அப்பா தன்னை அறிஞ்சதுன்னா வெறும் பேரை சொட்டியே, இந்த பேரை சொன்ன இந்த சரீரம் இல்லைப்பா, இன்னது தேகம் தேகி, உடம்பு இது, உடம்பில் குடியிருக்கிற ஜீவன் இதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய நிலை அனுபவம் எவனுக்கு வருகிறதோ அப்படின்னு அர்த்தம். இன்னது தேகம் தேகி. அன்னவன், அவன் அப்படின்னா யாரு, அன்னவன்னா முதல்ல சொன்ன 2 விஷயத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய அவன் அன்னவன், அதை பற்றி தெரிந்த அவன், அதை பற்றி கூர்ந்து சிந்தித்த அவன், அதை பற்றி பிரிவு பாகம் செய்து காட்டிய உணர்ந்த புரிந்து கொண்ட அவன் அன்னவன். என்ன சொல்றாரு பாருங்க, இன்னது தேகம் தேகி என்று அன்னவன். புரியுதுங்களா? அன்னவன் ஆமா, உடலையும் ஜீவனையும் பிரித்து பார்க்கிறான் எவனோ அவனே அன்னவன், அவனே எல்லோருக்கும் முன்னவன் அப்படின்னு பேரு. அவனை தான் நீ தெரிஞ்சுக்கணும், அவனை அறிந்தவன் தான் மரணம் அடைய மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, அவர் என்ன கேட்குறாரு, சரிங்க சாமி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, அன்னவன் உடம்பு இதுதான் எனக்கு நல்லா தெரியுதே, அப்ப நான் சாக மாட்டேனா? அன்னவன் தேகம் தெரிஞ்சுக்கிறான். ஆமாம், உடம்பு தான்ப்பா, உடம்பு எது ஜீவன் எதுன்னு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, அவன் தான்ப்பா தன்னை தெரிந்தவன். அப்படியா? அப்படின்னா இந்த உடம்பு யாருக்கு தெரியாமலா இருக்கு சாமி, எல்லாருக்கும் தான் தெரியுதுன்னு கேட்குறான். புரியுதா? சகஜமான வார்த்தை தான், ரொம்ப ஒன்றும் பிரபல்யமான வார்த்தைகளை போட்டு ரொம்ப சூக்ஷமமாக சுற்றிலாம் உங்களை ஒன்றும் சொல்லலை, ரொம்ப இயல்பான வார்த்தை. நீங்களே கூட உங்களை யாராவது தத்துவ விசாரம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையாக சொல்லலாம். படிங்க. அவர் என்ன சொல்றாரு, சாமி உடம்ப யாராவது தெரியாமல் இருப்பா, எல்லாருக்கும் தான் உடம்பு தெரியுது சாமி அப்படின்னு அவருக்கு புரியுதான். முன்னாடி நீ யாருன்னு கேட்ட உடனே அவருக்கு என்ன சொன்னான், நான் தான் நான் சொன்னான். இப்போ அறிவு கடந்து போச்சு, ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்கிறான், உடம்பும் உள்ள உயிர் இருக்குன்றது யாருக்கும் தெரியாதா என்ன, தெரியும் சாமி அப்படின்னோடனே பாரு, முன்ன என்ன சொன்னான் இப்போ என்ன சொல்கிறான் பாருன்னு அவர் என்ன பண்ணுறார், பீழையும் நகையும் கொண்டார். அது என்ன பீழையும் நகையும்? நகைன்னா இந்த இடத்துல சிரிப்பு, புன்னகை. பீழைன்னா என்ன, பாடுறா அப்படின்னு சொல்கிறோம்ல, பீழைனா அசட்டுத்தனமான சிரிப்பான். சரி பையலுக்கு விளங்குது அப்படின்னு சிரிக்கிறார். அந்த பீழையும் நகையும் கொண்டார். அந்த பாட்டை மறுபடியும் படிங்க. நல்லா பாருங்க, இன்னது தேகம் தேகி, இவன் இவன் என்று யார் உணர்கிறானோ, உணர்வன். நல்லா புரியுதா? தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, உணரணும். தெரிஞ்சுக்கிறது சகஜமாக தெரிஞ்சுக்கலாம்,
ஆனால் சுவாமி என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? உணரணும். அப்போ எப்படி உணர்வீங்க? அவர் என்ன சொல்றாரு? உணரக்கூடிய தன்மை உடையவன் எவனோ அவனே தன்னை அறிந்தவன் அர்த்தம். தெரிந்து கொண்டா மட்டும் போதாது, அதை உண்மையில் தவங்குவம் பண்ணிங்கனாதான் ஜீவன் எது தத்துவம் எதுன்னு தனியாக தெரியும். தவம் பண்ணிங்கன்னா ஞான கனல் உண்டாகும். உண்டாகும் பொழுது சரீரத்தை விட்டுட்டு ஜீவன் மட்டும் விழிப்பாக இருக்கும், சரீரம் தூங்கும். இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். அப்போ தான் தெரியும் சரீரம் வேறு, உள்ளே இருக்கின்ற ஜீவன் வேறுங்கிறது தெரியும். இப்போ சரீரம் தூங்கும்போது ஜீவனும் அறிவும் சேர்ந்து என்ன பண்ணுது? தூங்குது. ஜீவன் என்ன பண்ணுது? முடிச்சுட்டு தான் இருக்குது. ஜீவன் விழித்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஸ்மரணை இல்லை. அதற்கு என்ன இல்லை? பிரஞான நிலை இல்லை. ஆனால் தவம் பண்ணால் பிரஞான நிலையோடு ஜீவன் இருப்பதும் சரீரம் தூங்குறதும் தெரியும். அப்போ தான் ஓ உடம்பு வேறு உயிர் வேறுங்கிறது தெரியும். இது வேறு அது வேறு அப்படிங்கிறது தெரியும். அடுத்து என்ன கேள்வி கேட்குறான்? தேஹி தெரியுதா பாருங்க. அடுத்த பாட்டுக்கு போயிட்டீங்களா? அந்த பாட்டையே மறுபடியும் படிக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு? இன்னவன் தேகம் தேகி. பாருங்க, நல்லா புரியுதான்னு பாருங்க. இன்னவன் தேகம் தேகி தனியாக பிரிக்கிறார் பாருங்க. உடல் உயிர் என்பதை உணர்வான் எவன் ஒருவன் உணர்கிறானோ. கேட்டுட்டா மட்டும் போதாது. கேட்டுக்கிட்டா என்ன கிடைக்கும்? கேட்கறது சாதாரண அற்ப அறிவு. உணர்தல் ஞான அறிவு. உணர்தல் ஞான அறிவு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னவன் தேகம் தேகி என்று உணர்வான் எவனோ அவனே, அவன்தான் தன்னை அறிந்தவன் அர்த்தம். அப்போ அங்கே சொல்கிறாங்க பாருங்க அடுத்த லைனு. அப்பா நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. உடம்பையும் உயிரையும் பிரித்து பார்த்தா உடம்பு இருக்கு, உடம்பு உள்ள என்ன இருக்கு? உயிர் இருக்கு. எனக்கு இது தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டானோ. அவர் என்ன சொன்னார்? உணரணும்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? கேட்டதை வச்சு ஆமாம் உடம்பு இருக்குது, உடம்பை விட்டு உயிர் போகுது, அப்போ உடம்பு இங்கே கிடக்கு, உயிர் போகுது, அப்போ உயிர் வேற உடம்பு வேறன்னு புரியுதுங்க அப்படின்னு சொல்கிறானோ. பரவாயில்லையே, இவனுக்கு அறிவு மிளிர ஆரம்பிச்சிடுது. அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக மிளிர்ச்சி அடைய ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே குரு என்ன பண்ணுறாரு? பீழையும் நகையும் கொண்டார். பீழைன்னா என்ன? புன்முறுவல் பூக்கிறது. புன்முறுவல் பூக்கிறது. வா பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்? பீழை பண்ணுறோம்ல. பீழைன்னா என்ன? ஏலம். கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறோம்ல. பீழையும் நகையும் கொண்டார். பரவாயில்லையா, கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லும்பொழுது ஏளனத்தோடு சேர்ந்த நகைப்பு அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு கைவல்யம் இந்த இதில் இந்த சாப்டரில் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு வாக்கியமும் ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன சொல்கிறாருங்கிறதுல கருத்து இருக்கணும், இல்லைன்னா பிரயோஜனப்படாது. ஏன்னா கைவல்யம் விசார நூல். சமாதி அடையிறதுக்கு சமாதி நிலையை ரொம்ப தெளிவாக சொல்கிற நூல். அதனால் இதில் என்ன வேணும்? ஆழ்ந்த தெளிவு வேணும். சரிங்களா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. விசாரம் சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க.